போட்டுங்கிறேன் நான். எதுக்கு இப்படியும் பேசிக்கிட்டு அப்படியும் பேசிக்கிட்டு? வெளிப்படையா ஆமா எங்களுக்கு அங்க போக இஷ்டமா இருக்குன்னு போயிடுங்களேன். சும்மா வெளியில இவ்வளவு நாள் 10 வருஷம் கொள்கை கூட்டணி அப்படின்லாம் சும்மா டயலாக் பேசிட்டு டிராவல் பண்றதை விட தயவு செஞ்சு ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டு வெளியில போறதா வெளியில போயிருங்க. ஏன்னா கூட்டணிக்கு இல்ல, நீங்க யாருமே அவர் முதல் மாநாட்டுல விக்கிரவாண்டியில அவர் அறிவிச்சார்ல, என்ன நம்பி வரவங்களுக்கு நாங்க ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கொடுப்போம்ட்டு. அப்ப ஏன் இவங்க யாருமே போகல? பொள்ளாச்சி மாதிரி ஒரு சம்பவம் சேலத்துல நடக்குது இல்ல, யார் ஆட்சியில நடந்தாலும் தப்பு தானே. தாவேகா நிர்வாகி ஒருத்தரே இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். கேள்வி கேட்கறவங்க போராட்டம்னா அடுத்த கட்டங்க கேள்வி கூட இங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. கேள்வி கேட்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டி நிகழ்ச்சிக்கு கேள்வி கேட்க போராட்டம் பதில் சொல்லிச்சுல அந்த அரசு. அப்போ கூட்டணியில் இருந்த இவ்வளவு நாள் இருந்த கட்சிகள் எல்லாருமே இப்படி ஓவர் நைட்ல இப்படி, ஏன்னா என்ன தெரியுமா ரொம்ப சங்கடமாக இருக்கு. 10 வருஷமா நாங்க கொள்கை கூட்டணி அப்படின்னு வாயார கிடைத்த மேடையிலெல்லாம் கொள்கை கூட்டணின்னு பேசிட்டு இப்போ ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கும் போது நீங்க அங்க போயிட்டீங்களோ அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை அவங்க பதிவு பண்றாங்க. அது ஒரு நியாயமான ஒரு வருத்தமா தான் எனக்கு தோணுது. இன்னொரு பக்கம் மதிமுகவும் போயிருக்கலாமோ இல்ல மதிமுக போகிற மாதிரியான பேச்சுகள் இல்ல. நான் என்ன சொல்றேன், போறோம்னா போட்டுங்கிறேன் நான். எதுக்கு இப்படியும் பேசிக்கிட்டு அப்படியும் பேசிக்கிட்டு? வெளிப்படையா ஆமா எங்களுக்கு அங்க போக இஷ்டமா இருக்குன்னு போயிடுங்களேன். இது தப்பே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அது உங்க இஷ்டம், உங்க கட்சியோட நிலைப்பாடு. இப்போ திருமாவளவன் ஒரு முடிவு எடுக்கிறார்னா அவருடைய கட்சி நலன் சார்ந்து, அவர்களுடைய தொண்டர்கள் விருப்பம், அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய விருப்பத்தை சார்ந்துதான் அவர் ஒரு முடிவை எடுக்க முடியும். எல்லா கட்சி தலைவரும் அப்படித்தானங்க பண்ண முடியும். இப்ப ஸ்டாலின் அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறார்னா கட்சி நிர்வாகிகள் என்ன நினைக்கிறாங்க, கட்சி தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய மன எண்ண ஓட்டம் என்ன அப்படின்னு ஒரு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் அவர் முடிவு எடுக்க முடியும். அந்த மாதிரி தான் எல்லா கட்சி தலைவர்களுக்கும். அப்போ நான் என்ன சொல்கிறேன், சும்மா வெளியில் இவ்வளோ நாள் 10 வருஷம் கொள்கை கூட்டணி அப்படின்லாம் சும்மா டயலாக் பேசிட்டு ட்ராவல் பண்ணுறதை விட தயவு செஞ்சு ஏதாவது ஒரு முடிவு எடுத்துகிட்டு வெளியில் போகிறதா வெளியில் போயிருங்க. தாவேகா கூட்டணியில் நாங்கள் சேர்றோம், அவங்க தலைமையில் நாங்கள் ஒரு கூட்டணியை அமைக்க போகிறோம்னா அமைச்சிடுங்க. இட் டசன்ட் மேக் எனி டிஃப்ரென்ஸ். இதனால ஒன்றும் பெரிய, ஆனால் இந்த கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்தாதீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப தெளிவாக நான் முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். வெறும் விசிகா திமுக அல்ல தாவேகா இல்லை, எல்லா கட்சிகளுக்குமே அக்ராஸ் பார்ட்டிஸ் நான் இது ஒரு விஷயமா வைக்கிறேன். இன்னொரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஏதோ ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு விஜய் கொடுத்துட்டாரு, என்னவோ அவர் மிகப்பெரிய ஒரு புரட்சி பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்க. அவர் தனி பெரும்பான்மையோடு அவர் ஜெயிச்சிருந்தார்னா இன்னும் அதை அவர் மேடையிலே பதிவு பண்ணுறாரு, என்ன இன்னும் கொஞ்சம் ஓட்டு போட்டு இன்னும் கொஞ்சம் சீட்டு எங்களுக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை அவருக்கு 118க்கு மேலே அவர் ஜெயிச்சிருந்தார்னா அவர் இன்னைக்கு ஆட்சியில் பங்கோ அதிகாரத்தில் பங்கோ கொடுத்துருப்பாராங்க? சொல்லுங்க, மனசை தொட்டு சொல்லுங்க, அவர் கொடுத்துருப்பாரா? கூட்டணிக்கு இல்ல, நீங்க யாருமே அவர் முதல் மாநாட்டுல விக்கிரவாண்டியில அவர் அறிவிச்சார்ல, என்ன நம்பி வரவங்களுக்கு நாங்க ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கொடுப்போம்ட்டு. அப்ப ஏன் இவங்க யாருமே போகல? இப்ப வருத்தப்படுற மாதிரி இப்ப ஏன் அப்ப ஏன் யாருமே போகல? ஏன்னா அவங்களுக்கு விஜய் ஜெயிப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இல்ல. விஜய் பாஜக RSS பாஜகவுடைய குழந்தை, RSS பாஜகவால் தமிழ்நாட்டில் களமிறக்கி விடப்பட்டவர் அப்படிங்கிறத தான் கடைசி நாள் தேர்தல் பிரச்சார கடைசி நாள் வரைக்கும் அதை தானே பேசினாங்க. அப்போ அவர் மேலே நம்பிக்கை இல்லாததுனால தானே நீங்கள் அவர் அங்கே போல. ஒருவேளை அவர் தனி பெரும்பான்மையோடு அவர் ஜெயிச்சிருந்தார்னா அவர் இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஆட்சியில் பங்கு கொடுத்துருப்பாரா, அதிகாரத்தில் பங்கு கொடுத்துருப்பாரா? கொடுக்கலன்னா நீங்கள் அதை கேள்வி கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஏன்னா ஹி இஸ் ஜஸ்டிஃபைடுங்க. நான் தனி பெரும்பான்மையோடு ஜெயிச்சிருக்கேன், என்னை நம்பி நீங்கள் கூட்டணிக்கு வரல இல்லை தேர்தலுக்கு முன்னால், நான் எதுக்கு பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கடந்து போயிருந்தா கூட அதை யாரும் விமர்சனம் பண்ண முடியாது. இப்போ ஏன் கொடுக்குறாரு? ஏன்னா இப்போ உங்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு அவருக்கு தேவைப்படுது. ஆட்சி அமைக்கணும்னா உங்களுடைய ஆதரவு தேவை. வெறும் வெளியிலேருந்து நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா எந்நேரத்துக்கு இந்த ஆட்சி கவர்ந்துருமோ அப்படிங்கிற ஒரு கவலை அவருக்கு இருக்கும். அப்போ அதிகாரம்னு ஒன்று கொடுத்து உங்களை கொண்டு ஆட்சியில் அமைச்சரவையில் உட்கார வச்சுட்டாருன்னா நீங்களும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆறீங்க, நீங்களும் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க வேண்டியிருக்கு. அப்போ இப்போ பிரச்சனைகள்னு வரும்பொழுது இன்றைக்கி கூட பாருங்கள், விஜய் என்னைக்காவது நேரடியாக பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்கிறாரா? பத்திரிகையாளர்கள் கேட்குற கேள்விக்கு ஏதாவது பதில் சொல்கிறாரா? ஆனால் மாநில சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஒன்றிய அரசு சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், விஜய்க்கு ப்ராக்சி வாய்ஸாக இன்றைக்கி யாரெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க? திருமாவளவன் பேசுகிறாரு, சிபிஐ பேசுது, சிபிஎம் பேசுது, காங்கிரஸ் பேசுது, ஷாஜஹான் பேசுகிறாரு.
இவங்கெல்லாம் விஜய்க்கு ப்ராக்சி வாய்ஸா ஏங்க பேச? விஜய்க்கு முட்டு கொடுக்கறதுல தான் இன்னைக்கு அவங்களுக்கு பிரதான வேலையா போயிடுச்சுல. விஜய்க்கு அவங்க முட்டு கொடுக்கறது தானே அவங்க பிரதான வேலையா போயிடுச்சு. எத்தனையோ விஷயங்கள். இப்போ ஒன்றிய அரசை என்னைக்காவது தீவிரமா விஜய் எதிர்த்திருக்காக்கா? கொள்கை எதிரின்னு பேசுறீங்கல்ல, ஏதாவது தீவிரமா எதிர்த்திருக்காரா? இப்போ பிஎம் ஸ்ரீ திட்டத்துக்காக வந்து என்ன நிலைப்பாடு எடுக்க போறீங்க அப்படிங்கிறதுல ஏதாவது கிளாரிட்டி கொடுத்துருக்காரா? கூட்டு குர்பானி பண்ணக்கூடாதுன்னு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வருதுங்க. உடனே என்ன பண்ணியிருக்கணும் இந்த அரசு? திமுக இருந்திருந்தா என்ன பண்ணியிருக்கணும்? இரவோட இரவா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இதை வந்து இந்த தீர்ப்பை வந்து தடை பண்ணுங்க அப்படின்னு போயிருக்க மாட்டாங்களா? ஏன் விஜய் அரசு பண்ணல? மாறாக என்ன பண்ணுறாங்க, இதில் போய் கோர்ட்டில் போய் வந்து விஜய் அரசு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் கொடுத்த தீர்ப்பை நாங்கள் பாருங்கள் க்ளீனாக நடைமுறைப்படுத்திட்டோம், கூட்டு குர்பானி செய்ய நாங்கள் யாரையுமே விடலை அப்படின்னு சொல்லுது. அப்போ இதை எதிர்த்துக்க வேண்டாமா? நியாயமாக பார்த்தோன்னா ஷாஜஹான் இதை எதிர்த்திருக்க வேண்டாமா? இதை விமர்சனம் பண்ணியிருக்க வேண்டாமா? ஏன் அமைதியாக வெடிக்க பார்க்குறீங்க? இந்த கேள்வி இருக்குல்ல. திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் அந்த டாக்குமெண்ட்ரி எதுக்கு வந்து தடை பண்ணுறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? திமுக என்ன நிலைப்பாடு எடுத்துச்சு? எது எப்படியா இருந்தாலும் சிறுபான்மை மக்கள் பக்கத்தில் நாங்கள் நிற்போம், we will face the consequences அப்படின்னு சொன்னாங்கல்ல. தாவேக அரசு என்ன நிலைப்பாடு எடுக்குது? ஏன் இதை யாரும் கேள்வி? இதே திமுக அரசு வந்து இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த தீர்ப்பை நாங்கள் நடைமுறைப்படுத்திட்டோம்னு போய் கோர்ட்டில் சொல்லியிருந்தா இந்த எதிர்கட்சிகள்லாம் கூட்டணி கட்சிகள்லாம் சும்மா இருந்திருப்பாங்களா? இதே கூட்டணி கட்சிகள் தானே திமுக கூட்டணியில் இருக்கும்போது திமுக அரசை எதிர்த்து அவ்வளோ வலுவாக கேள்வி கேட்டீங்க. பல விஷயங்களில் கேள்வி கேட்டீங்கல்ல. வேங்கை வேலாக இருக்கட்டும், சாம்சங் பிரச்சனையாக இருக்கட்டும், கேள்வி கேட்டீங்கல்ல. இன்னைக்கு அதே விஷயங்கள், இன்னைக்கு ஆணவ கொலையை காதல் விவகார கொலை அப்படின்னு மீடியாவில் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? யாரும் பேசணும் இல்லையா? கேள்வி கேட்கணும் இல்லையா? இந்த கூட்டணி கட்சிகள் திமுக ஆட்சியில் இருக்கும்போது தீவிரமா கேள்வி கேட்ட அதே கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு ஏன் விஜயை ப்ரொடெக்ட் பண்றதுல ஏன் இவ்வளவு ஆர்வம் காட்டுறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. 6 மாதம் காலம் கழித்து பேசலாம்னு இருக்காங்க. என்னங்க இன்னைக்கு நடக்கிற சாவுக்கு 6 மாசம் கழிச்சு பேசுவீங்களா? புதைச்சு புல்லு முளைச்சதுக்கு அப்புறம் பேசுவீங்களா? சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு சீரழிஞ்சு போறீங்க. இன்னைக்கு ஒரு குழந்தை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகுதுன்னா 6 மாசம் கழிச்சு யோசிச்சு பேசுவீங்களா? யார் அந்த சார் அப்படின்னு உடனே பேச தெரிஞ்சதில்ல. இன்னைக்கு பொள்ளாச்சி மாதிரி ஒரு சம்பவம் சேலத்தில் நடக்குதுல்ல. யார் ஆட்சியில் நடந்தாலும் தப்பு தானே. தாவேக நிர்வாகி ஒருத்தரே வந்து இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்ல. 50க்கும் மேற்பட்ட பெண்களை வந்து பாலியல் ரீதியாக மிரட்டி, ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டி பாலியல் தொழிலுக்குள்ள தள்ள முயற்சி பண்ணியிருக்கிறாருங்க. போராடி இருக்கணும்னு சொல்ல வரீங்களா? கேள்வி கேட்கணுங்க. போராட்டம்லாம் அடுத்த கட்டங்க. கேள்வி கூட இங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. கேள்வி கேட்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டி நிகழ்ச்சிக்கு கேள்வி கேட்க போராட்டம் பதில் சொல்லுச்சுல அந்த அரசு. இல்லங்க பதில் சொல்லுச்சுல. என்னங்க போராட விடல? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போராடலையா? ஏன் விஜய் போய் போராட்டத்தில் ஆளுநர்கிட்ட போய் கடிதம் கொடுக்கலையா? லெட்டர் கொடுக்கலையா? உங்கள் அன்பு அண்ணன் உங்களுக்காக பாதுகாப்புக்கு நிற்பேன் அப்படின்னு நீட்டி முளைக்கி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தாருல்ல அன்னைக்கு. ஏன் இன்னைக்கு ஏன் பேசாமல் இருக்கிறாரு? உங்கள் கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி, உங்கள் கட்சியை சேர்ந்த 2 நிர்வாகிகள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு என்னை ஏமாத்திட்டாங்க. இதற்கு உங்கள் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ சரவணன் துணையா நிற்கிறாரு. இதை போய் சொன்னா மேலதிகாரிகள் மேல இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ட்ட போய் சொன்னா நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. உங்க கட்சி பொண்ணு தானே வெளியில வந்து பேட்டி கொடுக்குது. ஏன் பேச மாட்டேங்கிறாங்களா? கூட்டணி கட்சிகள்லாம் ஏன் குரல் எழுப்ப மாட்டேங்கிறாங்க? பண்ணணும்ல. அப்ப ஏன் முட்டு கொடுக்குறீங்க? இன்னைக்கு விஜய் அரசை பாதுகாக்கக்கூடிய முயற்சியில நீங்க ஏன் இறங்குறீங்க? இன்னைக்கு கிட்டத்தட்ட அதைத்தானே இன்னைக்கு வந்து முன்னாள் முதலமைச்சர் வந்து நேற்று விமர்சனமா வச்சிருக்காரு. பாஜகவுடைய கார்பன் காப்பி அரசியல் தான் இங்க நடக்குது அப்படின்னு சொன்னாரு. இதைத்தான் தேர்தலுக்கு முன்னாலே நம்ம சொன்னோம். நாம சொல்லும் போது இதே கூட்டணி கட்சிகளும் அதே தான் சொன்னாங்க. நான் இப்போ கேட்கிறேன், இப்போ இந்த தேர்தலில் திமுக ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்திருந்ததுன்னா அடுத்த மாசமே 2000 ரூபாய் வரல மகளிர் உரிமை தொகைனா கேட்டிருப்பீங்களா இல்லையா? நீங்க தானே சொன்னீங்க, ஏன் கொடுக்கலன்னு கேட்டிருப்பீங்களா இல்லையா? 8000 ரூபாய் கூப்பன் ஏன் வரலன்னு கேட்டிருப்பீங்களா இல்லையா? 1500 ரூபாய் தமிழ் பிள்ளைகளுக்கும் இதுக்கும் ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டிருப்பீங்களா இல்லையா? இல்ல நாங்க ஒரு 6 மாசம் கழிச்சு அதை நடைமுறைப்படுத்துவோம் திமுக சொன்னிருந்தா அதை ஏத்திருப்பீங்களா? சிவகார்த்திகேயன் வந்து மேடையில பேசினாரு, விஜய் சேதுபதி மேடையில பேசினாரு. மேடையில என்ன பேசினாரு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. மேடையில வந்து என்ன பேசினாங்களே? செல்லங்களா, உங்க வீட்டில் இருக்கிற பாட்டி தாத்தா அப்பா அம்மா எல்லார்ட்டையும் அழுது அடம் பிடிச்சி இந்த மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு நான் பேசினாங்க.